ஆமென். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குழப்பங்களும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே முடிவுக்கு வருவதாக. எல்லா குழப்பத்தையும் அவர் சரி பண்ணுவார். உங்களுக்கு இருக்கிற குழப்பங்கள், பயங்கள், உங்களுக்குன்னு இருக்கிற பொறுப்புகள், அதை குறித்த பயங்கள் எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றி சரி செய்வார். எவ்வளோ பெரிய நீங்கள் தேவையில் இருந்தாலும் சில காரியத்தை நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இதை சரி பண்ணணும், அதை சரி பண்ணணும், அங்கே சரி பண்ணணும், இங்கே சரி பண்ணணும், ஐயோ அப்பா எவ்வளோ இருக்குது நம்ம வாழ்க்கையில் குறை அப்படின்னீங்கன்னா, உங்கள் கடவுள் சாதாரண கடவுள் நினச்சிங்களா? நம்ம அந்தளவுக்கு கனெக்ட் ஆகிறது கிடையாது. அந்த பிரச்சனைகளை அவர்கிட்ட கொண்டு வர்றதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கு. ஆண்டவரே, என்னென்ன குழப்பம் இருக்கும், இதெல்லாம் என் வாழ்க்கையில் பெண்டிங்காக இருக்குது, இதெல்லாம் நடந்துட்டுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. அதெல்லாத்தையும் அப்படியே நினைவு கூறுங்க தேவ சமூகத்தில். வசனம் சொல்லுது, வியாதியஸ்தர்களை இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் கொண்டு வந்து வச்சாங்களாம். அவர் எல்லாரையும் சுகமாக்கினாராம். அதுக்கு பிறகு தான் பிரசங்கம். அப்படி தான் ஆராதனையில் நீங்கள் வந்த உடனே உங்கள் பிரச்சனையில் பூரா இறக்கிறோம். அவர் விடுதலையை தந்துடுவார். முதல்ல சமாதானம் வரும், வார்த்தை வரும், சமாதானம் வரும், உள்ள பெற்றுக்கொண்டதுக்கான பலன் வரும், பெற்றுக்கொண்டேன் என்கிற நம்பிக்கை வரும். அதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் அது வந்து சேரும். ஓகே, அப்படியே ஆசீர்வதிக்கிறேன்.